Good afternoon, students. இன்னைக்கு நம்ம வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் லாஸ்ட் கிளாஸ் வந்து மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் பார்த்துட்டு இருந்தோம் இல்லையா, அதனுடைய கண்டினியூட்டி தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம பார்த்தது லாஸ்ட் கிளாஸ்ல சேம் ஃபைல் டேப்ல என்னென்ன இருக்கு அண்ட் ஹோம் டேப்ல என்னென்ன இருக்கு, ஸோ எப்படி யூஸ் பண்ணுவோம். இதில் நம்ம வந்து பேசிக்கா வந்து சம், அதாவது அடிஷன்னா எப்படி பண்றது, சப்ராக்ஷன்னா எப்படி பண்றது, மல்டிப்ளிகேஷன்னா எப்படி பண்றது, டிவிஷன்னா எப்படி பண்றது, இது இன்னைக்கு நம்ம பார்க்கலாம். சரிங்களா? ஸோ ஃபைல் டேப் அண்ட் ஹோம் டேப் நம்ம லாஸ்ட் கிளாஸ், இந்த ஹோம் டேப்ல இதுல நமக்கு நார்மலா என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது தெரியும் இல்லையா? சரி, இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இன் எக்ஸல் எப்படி அப்படிங்கிறது பார்க்கலாம். அப்புறம் சம் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் நான் உங்களுக்கு காட்டுறேன். அடிஷன் நம்ம நார்மலா மேக்ஸ்ல வந்து எப்படி வந்து பேசிக் அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் வந்து ஒரு ரொம்ப 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 ஒரு பேசிக்கோ, அதே மாதிரி தான் இங்கேயும் இது வந்து ஒரு பேசிக் கான்செப்ட் இன் எக்ஸல். நீங்க அங்க பென் அண்ட் பேப்பர் யூஸ் பண்ணி பண்ணக்கூடிய விஷயத்த இங்க வந்து எக்ஸல்ல பண்றீங்க, அவ்வளவுதான். வேற எந்த பெருசா வித்தியாசம்லாம் ஒண்ணுமே கிடையாது. ஓகேவா? சரி, இப்போ 85, 65, 59, 44, 21 எவ்வளோ நம்பர்ஸ் போட்டிருக்கோம்? 5 நம்பர்ஸ் போட்டிருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ இந்த 5 நம்பரை நான் ஆட் பண்ணும். எனக்கு எக்ஸலை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா, இப்போ நான் இந்த பர்டிகுலர் இதை வந்து செல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, இப்போ இந்த செல்லுடைய நேம் என்ன? D7ல என்னுடைய கர்சர் கிளிக் ஆயிருக்கு. அதனுடைய மதிப்பு என்ன? 85. ஸோ உங்களுக்கு இந்த ஃபார்முலா பார், இது வந்து நேம் பாக்ஸ், செல் ரெப்ரசன்டேஷன் பாக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை நான் இங்க கிளிக் பண்ணிருக்கிறது. இப்போ இது கிளிக் பண்ணா D8, இது கிளிக் பண்ணா D9. ஸோ டிங்கிற காலம்ல 9th ரோல இருக்கு, 10th ரோல இருக்கு, 5th ரோல இருக்கு, 6th ரோல இருக்கு. அந்த மாதிரி வந்து உங்களுக்கு தெரியுது இல்லையா? சரி, இப்போ எக்ஸல்ல ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, அடிஷனை பொறுத்த வரைக்கும் இந்த 5 நீங்க ஜஸ்ட் இந்த 5 செல்ஸை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா, இங்க பாருங்க கவுண்ட் 5, 5 செல்ஸ் செலக்ட் பண்ணியிருக்கோம். அதனுடைய கவுண்ட் வந்து 5, அதனுடைய அடிஷன் சம் வந்து 274, ஆவரேஜ் வந்து 54.8. இது இங்க கீழே பை டிஃபால்ட்டாவே காட்டிடும் நீங்க செலக்ட் பண்ணிட்டாவே. சரி, இல்ல நான் ஃபார்முலா போடுறேன் அப்படின்னா, ஒரு கூட்டுதலுக்கான ஃபார்முலா என்ன பண்ணுவோம்? ஈக்குவல் டு, நம்ம வந்து நோட்லன்னா என்ன பண்ணுவோம்? 85 கூட்டல் 65 கூட்டல் 59 கூட்டல் 44 கூட்டல் 21ன்னு போடுவோம். இங்க பொறுத்த வரைக்கும் ஈக்குவல் டு சம் அப்படி பண்ணும்போதே என்ன வருது? adds all the numbers in range of cells அப்படின்னு வருதா? இப்ப எந்த ரேஞ்ச்ல இருந்து எந்த ரேஞ்ச் வரைக்கும் செலக்ட் பண்றோமோ அதனுடைய கூடுதலை கொடுக்கும். பிளஸ் பிளஸ் ஸோ செலக்ட் பண்ண அந்த பர்டிகுலர் செல்லை கிளிக் செலக்ட் பண்ணி பிளஸ் சிம்பிள் பிரஸ் பண்ணணும், வேற எதுவுமே கிடையாது. இப்போ 1 2 3 4 5ம் செலக்ட் பண்ணியாச்சு இல்லையா? பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும். நம்ம க்ளோஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணீங்கன்னா 274. சரி, இப்போ நான் இங்க ஃபார்முலா அப்ளை பண்ணியாச்சு. இந்த 5 செல்ஸ்ல இருக்கிற வேல்யூஸை ஆட் பண்ணா வந்து இங்க ஃபார்முலா கொடுக்கணும்னு இங்க நான் அப்ளை பண்ணியாச்சு. சரி, நான் இதனுடைய மதிப்பை மாற்றும் போது, வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணும்போது இந்த பாக்ஸ்ல வேல்யூஸ் சேஞ்ச் ஆகுமா? எஸ். இப்ப பாருங்க சேஞ்சஸ் நடக்குதான்னு பாருங்க. நடக்குதா? சேஞ்சஸ் நடந்துருக்கா? ஸோ இந்த இதுல நீங்க எனி நம்பர் என்ன சேஞ்ச் பண்ணாலும் இங்க வந்து சம் இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கிறதுனால இந்த ரேஞ்ச்ல இருக்கக்கூடியதுல எந்த வேல்யூஸை சேஞ்ச் பண்ணாலும் இங்க ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு வேல்யூ ஃபார்முலால போய் அந்த நம்பர்ஸ் போய் மாறி உட்காந்துக்கும். ஸோ இந்த நீங்க D7ங்கிற செல், D8ங்கிற செல், D9ங்கிற செல், அதுல நீங்க என்ன மதிப்பை போடுறீங்களோ அது இங்க என்ன பண்ணிக்கும்? கால் பண்ணிக்கும். இங்க பாருங்க சம் ஆஃப், இந்த செல்ல கிளிக் பண்ணும்போது உங்களுடைய ஃபார்முலா பார்ல நீங்க என்ன ஃபார்முலா போட்டிருக்கீங்க அப்படின்னு காட்டுதா? சம் ஆஃப் D7 பிளஸ் D8 பிளஸ் D9 பிளஸ் D10 பிளஸ் D11 காட்டுதா?
எஸ் அதுதான். ஸோ நம்ம இந்த செல்ஸ்ல என்ன வேல்யூஸ் சேஞ்ச் பண்ணாலும் அது அதற்குரிய ஃபார்முலாவை வச்சு அந்த செல்ல இருக்கக்கூடிய மதிப்பு கால் பண்ணி கூப்பிட்டுக்கும். ஸோ அப்ப அந்த மதிப்பை மாற்றும் போது அந்த வேல்யூஸ் ஆட்டோமேட்டிக்கா இந்த ஃபார்முலால மாறும். சரியா? சரி, இப்போ மல்டிப்ளிகேஷன் போடுறோம். இப்போ 25 35 இருக்கு. நீங்க நார்மலா பண்ணலாம். இந்த செல் இன்டூ இந்த செல் செலக்ட் பண்ணிட்டு என்டர் கொடுத்தீங்கன்னா 35 இன்டூ, அதாவது நீங்க கேட்கலாம் இதுக்கு நீங்க லைனா கீழே வச்சு போட்டீங்களே, நீங்க இந்த எக்ஸல்ல ஃபார்முலாஸ் பொறுத்த வரைக்கும் எந்த செல்ல வேணாலும் கொண்டு போய் வச்சுக்கோங்க. ஆனா இந்த ரெண்டு செல்ஸ் மதிப்பு மாற மாற இது இங்க ஃபார்முலா அப்ளை பண்ணிருக்கிற செல்லுல உங்களுக்கு வேல்யூ மாறிட்டே இருக்கும். சோ இந்த செல்ல கொண்டு போய் அந்த ஃபார்முலாவை போட்டுக்கோங்க. இப்ப ஃபார்முலா வந்து இந்த செல்லுக்கு மாறிடுச்சு, இந்த செல்ல இருந்து நமக்கு தூக்கிட்டோம். சோ நம்ம வந்து அந்த ஃபார்முலாவை எந்த செல்ல வச்சு எந்த செல்ஸ ரெப்ரசன்ட் பண்ணிருக்கோமோ அதனுடைய மதிப்பு மாற மாற இந்த ஃபார்முலா இருக்கக்கூடிய செல்ஸ்னுடைய வேல்யூவும் மாறும். அப்படி உங்களுக்கு அங்க ஃபார்முலா வரக்கூடாதுன்னா நீங்க அந்த பர்டிகுலர் செல்லை டெலீட் பண்ணணும். அதாவது இதுல இருக்கக்கூடிய ஃபார்முலாவோட சேர்த்து டெலீட் பண்ணணும். இப்ப இந்த செல்ல கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது வந்து I7 மட்டும் அதனுடைய பேரை தான் ரெப்ரசென்ட் பண்ணும். இங்க ஃபார்முலா பார்ல எதுவுமே இருக்காது. ஓகேவா? ஸோ சப்ராக்ஷனும் இதே கதை தான். மல்டிப்ளிகேஷன், டிவிஷன். டிவிஷன் வந்து 25 5ஆல வகுத்தோம் அப்படின்னா 5. ஸோ அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன் இதெல்லாம் வந்து ரொம்ப நார்மல். சரி, நான் இப்போ இங்க உங்களுக்கு வந்து ஒரு எக்ஸல் காட்டுறேன். இப்போ இந்த எக்ஸல்ல ஃபில்டரை நான் ரிமூவ் பண்ணிட்டேன். சரியா? இப்போ எனக்கு இங்க வந்து ஃபில்டர் வேணும். அப்பதான் வந்து நான் வந்து இப்போ எனக்கு வந்து சில டேட்டாவை ஹைட் பண்ணும். இதை நான் ஹைட் பண்றேன். ஸோ ஹைட் பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ இங்க எனக்கு வந்து ஃபில்டர் அப்ளை பண்ணணும். இப்போ வந்து எனக்கு 1 அப்படிங்கிற லைனை வந்து நான் ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். இந்த இடத்துல வந்து 1 அப்படிங்கிற ரோவை நான் வந்து என்ன பண்ணியிருக்கேன், ஹைட் பண்ணி வச்சிருக்கேன். எஸ், இப்போ வெளில வந்துருச்சா? ஸோ எனக்கு ஃபில்டர், அப்ளை ஃபில்டர் இங்க கொடுக்குறேன். கொடுத்துட்டு நான் என்ன பண்றேன்னா இன்சர்ட்ல போயிட்டு ஒரு பிவட் டேபிள் போடுறேன். டேபிளும் போடலாம், பிவட் டேபிளும் போடலாம். பிவட் டேபிள் அப்படின்னா இங்க எனக்கு வந்து என்னென்ன டேட்டாஸ ஃபில்டர்ஸ், காலம்ஸ், ரோஸ், வேல்யூஸ், எனக்கு ஓவரால் டோட்டல் வேல்யூ வரணும். இப்ப எனக்கு இங்க வந்து எவ்வளோ வேல்யூஸ் இந்த இதுல இருக்கு, எனக்கு இங்க வந்து நான் தான் இங்க இந்த செல்ஸே போட்டு வச்சிருக்கேன். ஸோ அதனால எனக்கு என்ன தெரியும், எந்த நான் காலமோட வேல்யூ எனக்கு தேவை அப்படிங்கிறது இங்க எனக்கு தெரியும். அதே வந்து உங்களுக்கு தெரியாது அப்படிங்கும் போது என்ன பண்ணுவீங்க அப்படின்னா, நீங்க டேட்டாவை தயாரிக்கும் போதே உங்களுக்கு என்னென்ன வேல்யூஸோட அடிஷன், இப்ப நம்ம வந்து இங்க என்ன பண்ணலாம்னா நியூ ஷீட் போய்க்கலாம். சரியா? ஓகே. சீரியல் நம்பர், நேம்ஸ், total number of students, serial number, class வச்சுக்கலாம். class, total number of students, names கூட வேண்டாம், மார்க்ஸ் வச்சுக்கலாம். மார்க்ஸ் ஓகேவா? சீரியல் நம்பர். இப்ப நான் இங்க 1 ஃபில் பண்ணிட்டேனா, இங்க என்னோட இந்த கர்சரை ரெண்டு செல்ல சேர்த்து செலக்ட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிட்டு கரெக்டா இந்த கர்சரோட இந்த கார்னர்ல இந்த பாயிண்ட் தெரியுதா, கிரீன் கலர், அதை வச்சு டிராக் பண்ணீங்கன்னா அடுத்தடுத்த செல்ஸ்ல உங்களுக்கு கரெக்டா 1 2 3 4 5 6 நீங்க டைப் பண்ண வேண்டாம், டேட்டா ஃபில் ஆயிடும். நான் சென்டர் அலைன்மெண்ட் கொடுத்துட்டேன். சரியா? கிளாஸ் 1, கிளாஸ் 2, கிளாஸ் 24.
அதாவது 24 செக்ஷன்ஸ் இருக்கு அப்படின்னு வச்சுக்கலாம். சரிங்களா? சரி, இப்போ இங்க டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 25, 45, 35, 15, 5, 27, 56, 94. 94லாம் ஒரு கிளாஸ்ல ஸ்டூடெண்ட் வைக்க மாட்டோம். 42, 36, 31, 23, 27, 48, 51, 29, 81. ஸோ கிளாஸ்ல டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ். ஓகேவா? சரி, இப்போ இந்த 3 விஷயம் வந்து போட்டிருக்கும். இப்போ எனக்கு வந்து இந்த கிளாஸ் டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ எனக்கு 24 செக்ஷன்ஸ் இருக்கு, 1111 மாணவர்கள் வந்து மொத்தமா இருக்காங்க அப்படின்னு நான் இங்க என்ன பண்றேன், இந்த செலக்ட் பண்ணிட்டேனாலே கவுண்ட் வந்து 24 செல்ஸோடைய கவுண்ட் டோட்டல் வந்து 1111 ஸ்டூடெண்ட்ஸ். அதனுடைய ஆவரேஜ் வந்து the total number of cells divided by 24 செல்ஸ் டிவைடட் பை போட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆவரேஜ் கிடைக்கும் இல்லையா? ஸோ எத்தனை செல் செலக்ட் பண்றீங்களோ அதுதான் உங்களுடைய ஆவரேஜ்க்கு வந்து கவுண்ட் பண்ணுவாங்க. அப்ப அதனுடைய ஆவரேஜ் வந்து ஒரு கிளாஸ்ல 46.2, நீங்க 46ன்னு வச்சுக்கோங்க, 45ன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுல வேற என்ன டேட்டா கொடுக்கலாம், நம்ம ஒரு பிவட் போடுறதுக்கு தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், இதுல வந்து பாஸ் ஃபெயில் இது எடுத்துக்கலாம். இப்ப இங்க பாத்தீங்கன்னா இந்த டேட்டாக்கு நான் இன்சர்ட்ல போயிட்டு பிவட் கொடுக்குறேன். கொடுக்கும்போது எனக்கு இங்க என்னெல்லாம் நான் அங்க டேட்டா ஃபில் பண்ணியிருக்கணும் அது இங்க வந்து காட்டும். ஸோ டோட்டல் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ்ங்கிறது எனக்கு வேல்யூஸ்ல வரணும். கிளாஸ் வந்து எனக்கு ரோஸ்ல வரணும் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்போ வந்து எனக்கு அந்த ஃபார்மேட் இப்போ ரோஸ்ல வந்துருக்கு. சரி, எனக்கு ரோஸ்ல வேண்டாம் காலம்ஸ்ல வேணும்னு கொடுக்கும்போது காலம்ஸ்ல மாறுது. நான் திருப்பி இதை வந்து ரோஸ்லயே கொண்டு வரேன். அப்புறம் எனக்கு இந்த சப்ஜெக்ட், இதை வந்து சப்ஜெக்ட்ங்கிறதுல எடுத்துட்டு வந்துடலாம். தமிழ்ல ஒரு கிளாஸ்ல வந்து பாருங்க, தமிழ்ல ஒரே ஒரு கிளாஸ்ல மட்டும்தான் பாஸ் கொடுத்தேன். ஸோ இதை நான் வந்து இதுல கொண்டு போயிடுறேன். இதுல கொண்டு போயிடுறேன், காலம்ஸ்ல கொண்டு போயிடுறேன். இப்ப எனக்கு தமிழ்ல ஒரே ஒரு கிளாஸ்ல மட்டும்தான் வந்து பாஸ் ரேஷியோ இருக்கு. மத்ததுல எல்லாமே வந்து பிளாங்க். அந்த ஒரு கிளாஸ்ல வந்து 25 பேர், மீதி எல்லாமே பிளாங்க்ஸ். ஸோ இந்த பிவட் அப்படிங்கிறது, பிவட் டேபிள் அப்படிங்கிறது என்னன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து ஒரு டேட்டாவை, ஒரு ஸ்கூல்ல 1500 மாணவர்கள் இருப்பாங்க, அவங்களுடைய மார்க்ஸ், ஆவரேஜ், ஸ்டூடெண்ட் நேம், கிளாஸ் வைஸா ஸ்பிளிட் பண்றதுக்கு இந்த விஷயமானது உங்களுக்கு தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ எதுக்காக தேவைப்படும்? ஒரு ஸ்கூல்ல என் நம்பர் ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் 2000 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க. நீங்க 2000 ஸ்டூடெண்ட்ஸையும் கிளாஸ் வைஸ், சப்ஜெக்ட் வைஸ், நேம் வைஸ் மார்க் ஸ்பிட் பண்ணணும்னா நீங்க ஒரே ஒரு தடவை டேட்டாஸை இந்த எக்ஸல்ல லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க வந்து அதுல சேஞ்சஸ் மட்டும் பண்ணிட்டு வந்தா போதும். ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு டேட்டா வந்து கேப்சர் பண்ணி யூஸ் பண்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? சரி, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் ஒரு ஆக்டிவிட்டி போவோம். நம்ம இன்னைக்கு என்ன பார்த்தோம்? அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், அப்புறம் ஒரு பிவட் பார்த்தோம். இன்னும் உங்களுக்கு வந்து இஃப் ஃபார்முலா, விலுக்அப் ஃபார்முலா. விலுக்அப் ஃபார்முலானா கம்பேர் பண்றது, ஒரு டேட்டாவை இன்னொரு டேட்டா கூட கம்பேர் பண்றது. ஸோ அதெல்லாம் வந்து நமக்கு இருக்கு. சரி, இப்ப நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டரை ஸ்டார்ட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன, செகண்ட் ஸ்டெப் என்ன, தேர்ட் ஸ்டெப் என்ன, ஃபோர்த் ஸ்டெப் என்ன, ஃபிஃப்த் ஸ்டெப் என்ன, சொல்லுங்க பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப் நீங்க தான் ஆன்சர் பண்ண போறீங்க, சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் கம்ப்யூட்டர் ஆன் பண்றதுக்கு என்ன பண்ணுவோம்? ஒரு கம்ப்யூட்டரை ஆன் பண்றோம் இல்லையா? என்ன பண்றோம்? டர்ன் ஆன் த மெயின் பவர் சுவிட்சை ஃபர்ஸ்ட் டர்ன் ஆன் பண்ணிக்கிறோம். டர்ன் ஆன் பண்ணதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்? அடுத்த ஸ்டெப்பு
turn on the uninterrupted power supply UPS turn on பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும், CPU ஆன் பண்ணிக்கணும். அதுக்கு அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணும், switch on the power button of the monitor, a login screen appears on the monitor. ஓகேவா? லாஸ்ட் ஆப்ஷன், enter the correct username and password to login into the computer. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுவோம், எப்பவுமே லேப் உள்ள போனோன்னு கம்ப்யூட்டருடைய மெயின் பவர் சுவிட்சை ஃபர்ஸ்ட் ஆன் பண்ணும். அதுக்கப்புறம் நம்மளுடைய யூபிஎஸ் ஆன் பண்ணும். ரீசன் என்னன்னா, மெயின் சுவிட்ச்ல கரண்ட் போயிடுச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா யூபிஎஸ் கனெக்ஷன் எடுக்கணும் இல்லையா? ஸோ அந்த யூபிஎஸ் கனெக்ஷன் எடுக்கல அப்படின்னா நம்ம ஒர்க் பண்ணும்போது இல்ல ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்றோம் இல்ல பாதி வேலையை ஓடிக்கிட்டு இருக்கு, அந்த டைம்ல பவர் கட் ஆனா நம்ம பண்ண ஒர்க் எல்லாமே ஸ்பாயில் ஆயிடும். ஸோ அதனால என்ன பண்ணுவோம், மெயின் சுவிட்ச் ஆன் பண்ண கையோட யூபிஎஸ்ஸையும் ஆன் பண்ணிக்கணும். யூபிஎஸ் ஆன் பண்ணிட்டு வந்துட்டு அவங்கவுங்களுடைய பர்டிகுலர் சிஸ்டம்ல உட்காருவீங்க. பர்டிகுலர் சிஸ்டம்ல உட்கார்ந்ததுக்கு அப்புறம் ஸ்விட்ச் ஆன் த பவர் பட்டன் ஆஃப் த சிபியூ. ஃபர்ஸ்ட் சிபியூ தான் ஆன் பண்ணுவீங்க, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட், அதை தான் ஆன் பண்ணுவீங்க. அடுத்தது switch on the power button of the monitor, a login screen appears on the monitor. அந்த மானிட்டர்ல ஒரு சின்ன டாட் மாதிரி இருக்கும் அந்த பட்டன், அதை ஆன் பண்ணுவீங்க. அதை ஆன் பண்ணோன்னு என்ன ஆகும்னா உங்களுக்கு லாகின் ஸ்கிரீன் அப்பியர் ஆகும். அந்த லாகின் ஸ்கிரீன் அப்பியர் ஆனதும் அதுல என்ன பண்ணுவீங்க, யூசர் நேமும் பாஸ்வேர்டும் நம்ம கிட்ட ஆல்ரெடி வச்சிருப்போம். அதை வந்து போட்டு சிஸ்டம் உள்ள லாகின் பண்ணி உங்களுக்கு தேவையான ப்ரோக்ராமிங் என்னமோ அதை வந்து மைக்ரோசாஃப்ட் வேர்டு, மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், மைக்ரோசாஃப்ட் பவர் பாயிண்ட், இல்லைனா கூகுள் குரோம், எட்ஜ் ப்ரௌசர், என்ன வேணுமோ அதை வந்து ஓபன் பண்ணிப்பீங்க. கரெக்டா? சரி, ஆன்சர் சப்மிட் பண்ணி பார்க்கலாமா? Is it right? So all answers are correct. Okay. சரி, இப்போ என்ன பண்ண போறோம்னா எக்ஸல் ரிலேட்டட் குவிஸ்க்கு வர போறோம். What is represented with the letter? Letter வச்சு represent பண்றது row or column? Which one? What is represented with letter? Column. அடுத்தது, what is represented with number? Row. ஓகேவா? காலம் வந்து லெட்டர் வச்சு ரெப்ரசென்ட் பண்றாங்க. என்னன்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இங்க பாருங்க, இந்த ஏ காலம் கிளிக் பண்றேன், பி காலம், சி காலம். ஸோ காலம் இஸ் ரெப்ரசென்டட் வித் லெட்டர், ரோ ரெப்ரசென்டட் வித் நம்பர். இப்ப புரியுதா ஏன் வந்து லெட்டர் நம்பர் சொன்னேன்ட்டு? இங்க பாருங்க, ரோஸ் வந்து 1 2 3 4 5 6 7 8, காலம்ஸ் வந்து ABCDEFGH. ஸோ அதனாலதான் காலம்ஸ் ரெப்ரசென்டட் வித் லெட்டர் அண்ட் ரோஸ் ரெப்ரசென்டட் வித் நம்பர் அப்படின்னு சொல்றோம். What must all formulas begin with? Any formula, நீங்க இப்ப இங்கே நம்ம ஒரு 4 ஃபார்முலா போட்டோம். எந்த ஃபார்முலாவாக இருந்தாலும் எதை ஃபர்ஸ்ட் செலக்ட் பண்ணும்? ஈக்குவல். ஈக்குவல் டு சிம்பிள் கம்பல்சரி செலக்ட் பண்ணும். B3 is an example of a column, row, cell reference. இங்க பாருங்க, B3 தானே சொல்லியிருக்காங்க. B3 என்னது? இங்க வந்து என்ன சொல்லிருக்கு, அந்த பர்டிகுலர் செல்ல ரெஃபர் பண்ணுது. சோ செல் ரெஃபரன்ஸ், அந்த செல் பர்டிகுலர் பாக்ஸ், அதை தான் வந்து செல் அப்படின்னு சொல்லுவோம். ஈக்குவல் டு B1 பிளஸ் B2 will do what? Addition, subtraction, multiplication or division. இது என்ன பண்ணுது? ஒரு B1 கூட்டல் B2 இரண்டு செல்களை ஆட் பண்றது என்ன சொல்லுவோம்? ஆட், அடிஷன். Equal to B1 minus B2 will do what? Add, subtract, multiple, divide. B1 minus B2 will do what? Subtract. B1 into B2 will do what? Equal to B1 into B2 will do what? Multiple. So இதுதான் இந்த ஃபார்முலாஸ் தான் நம்ம இன்னைக்கு பேசிக்கா பார்த்தோம் இல்லையா? B1 divided by B2 will do what? Add, subtract, multiple or divide? Divide.
சோ இந்த ஃபார்முலாஸ் தான் இன்னைக்கு நம்ம என்ன பண்ணோம் பார்த்தோம். இந்த 4 ஃபார்முலாஸ், செல் ரெஃபரன்சஸ் இதெல்லாம் தான் நம்ம பார்த்தோம். ரெப்ரசன்டட் வித் லெட்டர் வந்து காலம், ரெப்ரசன்டட் வித் நம்பர் ரோ. ஸோ எனி ஃபார்முலா நீங்க வந்து என்ன பண்ணும், அதை ஸ்டார்ட்ஸ் வித் ஈக்குவல் டு சைன் கம்பல்சரி இருக்கணும். அதே மாதிரி வந்து செல் ரெஃபரன்ஸ் கொடுக்குறாங்கன்னா பர்டிகுலர் செல்ல வந்து குறிப்பிட்டு காட்டுறாங்கன்னா அதை வந்து செல் ரெஃபரன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதை வந்து அடிஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடிய சிம்பிள், சப்ராக்ஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன். இதுதான் இந்த ஆக்டிவிட்டியில ஃபர்ஸ்ட் ஆக்டிவிட்டியில இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்த்தோம், ஹவ் டு ஸ்டார்ட் த கம்ப்யூட்டர் பார்த்தோம். ரெண்டாவது ஆக்டிவிட்டி நம்ம பேஸா இன்னைக்கு என்ன பார்த்தோமோ 4 ஃபார்முலாஸ் அது ரிலேட்டடான ஆக்டிவிட்டி. ஓகே, இது பாருங்க. இப்போ நம்ம எக்ஸலை பத்தி என்னெல்லாம் தெரிஞ்சிருக்கிறோம். ஸோ அதுக்கான ஆக்டிவிட்டிஸ் வந்து எக்ஸல் ரிலேட்டட் கொஸ்டின்ஸ். ஓகேவா? எக்ஸல்ங்கிறது ஒரு டேட்டா பேஸா, ஒரு வேர்ட் ப்ராசஸரா, ஒரு பிரசன்டேஷன் ப்ரோக்ராமா, அல்லது ஒரு ஸ்ப்ரெட்ஷீட்டா? எக்ஸல்ங்கிறது என்ன? ஒரு இதை என்ன சொல்லுவோம்? ஷீட் 1, ஷீட் 2, ஷீட் 3 இதை என்ன சொல்லுவோம்னா ஸ்ப்ரெட்ஷீட். ஷீட்ஸ் இருக்கு இல்லையா? ஸோ அதனால எக்ஸல் இஸ் அ ஸ்ப்ரெட்ஷீட் ப்ரோக்ராம். A spreadsheet is dash a program that modifies pictures, a program that performs mathematical work, a program that creates text-based document, a website to watch videos. Spreadsheet அப்படிங்கிறது என்னது? A program that performs mathematical work. Yes, mathematical works எல்லாத்துக்குமே உபயோகப்படக்கூடிய ஒரு சாதனம் தான் மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் அப்படின்னு சொல்லுவாங்க. A spreadsheet workbook consists of boxes, squares, cubes, cells. அந்த ஸ்ப்ரெட்ஷீட் எல்லாமே என்னவாக உள்ளது? இதெல்லாம் என்ன சொல்லுவோம்? பாக்ஸஸ்னு சொல்லுவோமா, ஸ்கொயர்னு சொல்லுவோமா, கியூப்னு சொல்லுவோமா, செல்னு சொல்லுவோமா, என்ன சொல்லுவோம்? பாக்ஸஸ் அப்படிங்கிறது வந்து எக்ஸலே தெரியாம நம்ம சும்மா இப்ப ஓபன் பண்ணி பார்க்கும்போது என்னப்பா இந்த இதுல வந்து எல்லாமே பாக்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம். பட் நம்ம எக்ஸல் தெரிஞ்சு எக்ஸல் படிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அதை வந்து பாக்ஸா இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடாது. அதனுடைய எக்ஸாக்ட் நேம் செல்ஸ். A spreadsheet workbook consists of cells. Which of the following is a correct cell reference? இப்போ ஒரு cell reference percentage 4, XX, 4C, C4. சரி, இத என்ன வந்து இங்க ரெஃபர் பண்ணிருக்காங்க, இங்க என்ன ரெஃபர் பண்ணிருக்காங்க? இந்த செல்லோட நேம் என்னது? என்ன ரெஃபர் பண்ணிருக்காங்க இங்க? G3 இல்லையா? சோ அப்ப கரெக்ட் ஃபார்மேட் ஆஃப் செல் ரெஃபரன்ஸ் என்னது? C4. ஒரே நிமிஷம், சாரி. ஃபோர்த் கொஸ்டின் வரைக்கும் நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். Using dash in spreadsheets can allow you to quickly make calculation. என்ன யூஸ் பண்றதுனால இந்த ஸ்ப்ரெட்ஷீட்ஸ்ல நம்மளால ஈஸியா வந்து கால்குலேஷன் போட முடியுது? இமேஜஸ் யூஸ் பண்றதுனாலயா, சார்ட்ஸா, ஃபார்முலாஸா, வேர்ட் ஆர்ட்டா? என்ன யூஸ் பண்றதுனால நம்மளால எக்ஸல்ல வேகமா கால்குலேட் போட முடியுது? இங்க என்ன இருக்கு? ஃபார்முலா பார். ஸோ ஃபார்முலாஸ் யூஸ் பண்றதுனால தான் கால்குலேஷன்ஸ் ரொம்ப ஈஸியா நம்மளால பண்ண முடியும். A formula always starts with
என்ன வச்சு ஃபார்முலா ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஆகும்? மைனஸ், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், ஈக்குவல் டு. எதை வச்சு ஃபார்முலா ஆல்வேஸ் ஸ்டார்ட் ஆகும்? ஈக்குவல் டு சைன். What is the symbol of the multiplication on spreadsheet? In the star symbol? Yes. What is the symbol for division on a spreadsheet? Division அப்படிங்கிறது cross symbol. So multiplication, division எல்லாமே நமக்கு தெரியும். When a number is changed on a spreadsheet, the formula does automatically calculate the new answer. நம்ம பண்ணி பார்த்தோமே. இங்க பாருங்க. என்னாச்சு? ஆட்டோமேட்டிக்கா மாறிட்டா இங்க. So வந்து when a number is changed on a spreadsheet, the formula does automatically calculate the new number is true. Last question. So இப்ப 9 questions வரைக்கும் நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். வாட் பட்டன், ஓகே, அது கொஸ்டின் ரீட் ஆகிறதுக்குள்ளே கிளிக் ஆயிடுச்சு. வாட் பட்டன் கேன் யூ கிளிக் ஆன் டு கிரியேட் a sum ஃபார்முலானா ஆட்டோ சம் அப்படிங்கிறது தான் கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதுல நம்ம 10 கேள்விகள் பார்த்தோம். 10மே இன்னைக்கு நம்ம பாடத்தோட தொடர்புடைய ஒரு 10 கேள்விகள். அதை தான் நம்ம இன்னைக்கு பார்த்திருக்கோம். சரிங்களா? சரி, இது வந்து நம்ம இன்னும் சார்ட் வந்து போடலை இன்னைக்கு கிளாஸ்ல. இதை பார்த்திடலாம். இது நம்ம இன்னைக்கு கிளாஸ்ல பார்த்தாச்சு. ஏன்னா வந்து செல் ரெஃபரன்ஸ், செல் ஒர்க் ஷீட், ரோ, சம், ஃபார்மேட், காலம், டேட்டா, இது எல்லாமே நம்ம இன்னைக்கு பார்த்ததுதான். ஸோ அதனால இதை நம்ம இன்னைக்கு பார்த்துருவோம். செல் ரெஃபரன்ஸ் அப்படிங்கிறது இங்க எந்த இதை குறிக்குதுன்னு பாருங்க. இல்லைன்னா இங்க ஒவ்வொன்றா படிப்போம். These can be found at the bottom of your spreadsheet. Several tabs. எந்த ஆப்ஷன் வரும்? இது என்ன சொல்லுவோம்? ஸ்ப்ரெட்ஷீட், ஒர்க் ஷீட். இங்க வந்து ஒர்க் ஷீட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு. These can be found at the bottom of your spreadsheet. Several tabs. அதை என்ன சொல்லுவோம்னா ஒர்க் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது சம் கமா ஆவரேஜ் கமா மினிமம் அப்படின்னு இருக்கிறத என்ன சொல்லுவோம்? சம், ஆவரேஜ், மினிமம், மேக்சிமம், இதெல்லாமே வந்து ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். என்ன சொல்லுவோம்னா ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இதோ இருக்கு. ஸோ செல்ல ரெஃபர் பண்றது A10, B12, E4 அப்படிங்கிறது வந்து ஒரு பர்டிகுலர் செல்ல வந்து ரெஃபர் பண்றது, செல் ரெஃபரன்ஸ் அப்படிம்போம். அதில் ரீசைஸ் த செல் டு ஃபிட் த டெக்ஸ்ட். ரீசைஸ் த செல் டு ஃபிட் த டெக்ஸ்ட் என்னன்னா நம்ம அந்த டெக்ஸ்ட வந்து ரீசைஸ் பண்ணிட்டு அந்த ஒரு பர்டிகுலர் செல்லுக்குள்ள அது ஃபிக்ஸ் ஆகிறத வந்து ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். சுருக்கி அமைப்பது ரேப் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவோம். தே ஆர் லேபிள்டு வித் நம்பர்ஸ், தே ஆர் ஹரிசாண்டல். அது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா ஆக்சஸ். இங்க இதுலயே உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. ஆக்சஸ் லேபிள்ஸ் ஈக்குவல் டு B5 இன்டூ C5. இது என்னது? ஃபார்முலா. இங்க இருக்கிற ஆப்ஷன்ல வந்து இந்த B5 இன்டூ C5 அப்படிங்கிறது ஒரு ஃபார்முலா, மல்டிப்ளிகேஷன் ஃபார்முலா. adds values in selected cells. adds values in selected cells அப்படின்னா என்னது? கூட்டுவது அப்படின்னா என்னது? sum. sum adds values in selected cells. join two or more cells together. join two or more cells together அப்படின்னா மல்டிபிள் செல்ஸை வந்து
சேர்த்துறது அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம்? மர்ஜ் பண்றது அப்படின்னு சொல்லுவோம். மர்ஜ் இணைப்பது, சேர்த்துவது அப்படிங்கிறது மீனிங். ஓகேவா? கன்சிஸ்ட் ஆஃப் அ லெட்டர் அண்ட் நம்பர். கன்சிஸ்ட் ஆஃப் அ லெட்டர் அண்ட் நம்பர். லெட்டர் அண்ட் நம்பர் ரெண்டுமே இருக்கக்கூடியது கன்சிஸ்ட் ஆஃப் அ லெட்டர் அண்ட் நம்பர். இங்க பாருங்க, இப்ப இங்க வந்து என்னது இது? இந்த செல் ரெஃபரன்ஸ் E5. இது லெட்டரும் நம்பரும் சேர்ந்து உள்ளது. சோ அப்ப அது என்ன சொல்லுவோம்? கன்சிஸ்ட் ஆஃப் அ லெட்டர் அண்ட் நம்பர் தான் ஒரு செல். செல்லுங்கிறது வந்து நம்பரும் லெட்டரும் சேர்ந்து தான் அதை குறிப்பார்கள். ஃபார்முலா மஸ்ட் ஆல்வேஸ் ஸ்டார்ட்ஸ் வித் விச் சிம்பிள்? ஃபார்முலா, எனி ஃபார்முலா நீங்க ஸ்டார்ட் பண்றீங்கன்னா என்ன சிம்பிள் வச்சு ஸ்டார்ட் பண்ணுவீங்க? ஈக்குவல் டு. Typed directly into a cell, values, labels, and formulas. என்ன வரும்? Typed directly into a cell's values, labels, formulas வந்து டேட்டாவை இன்புட் கொடுக்கிறது. அடுத்தது graphs horizontal and vertical that explains what the values relates to. இது ஆக்சுவலி வந்து axis labels அப்படிங்கிறது தான். graphs horizontal and vertical that explains what values relates to. They are labeled, relates to axis labels. ஓகேவா? they are labeled with letters, they are vertical. they are labeled with numbers, they are horizontal. இது வந்து vertical and horizontal வந்து row and column. so labeled with numbers, they are horizontal அப்படின்னா ரோவா காலமா? எதுக்கு லேபிள்டு வித் நம்பர்ஸ் இருக்கு? ரோக்கு. கரெக்டா? சோ லேபிள்டு வித் லெட்டர்ஸ் எதுக்கு இருக்கு? காலம். கரெக்டா? ஓகே. ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் அப்படிங்கறத என்ன சொல்லுவோம்? ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் அப்படின்னா என்ன? மைக்ரோசாஃப்ட் எக்ஸல தான் ஸ்ப்ரெட்ஷீட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். கரன்சி, பர்சன்டேஜ், டேட் அண்ட் டைம், இதை என்ன சொல்லுவோம்? கரன்சி, பர்சன்டேஜ், டேட் அண்ட் டைமை வந்து டைப்ஸ் ஆஃப் டேட்டா. நம்ம என்ன டேட்டா இன்புட் கொடுக்குறோம்? கரன்சியா கொடுக்குறோம், பர்சன்டேஜா கொடுக்குறோம், டேட்டா கொடுக்குறோம், டைமா கொடுக்குறோம், வாட் எவர் இட் இஸ், டேட்டா டைப். சேஞ்சிங் த ஃபாண்ட்ஸ், கலர், ஸ்டைல், பார்டர். சேஞ்சிங் த ஃபாண்ட்ஸ், கலர், ஸ்டைல், பார்டர். அதை என்ன சொல்லுவோம்? ஃபார்மேட்டிங். ஃபார்மேட் பண்றது தான் வந்து சேஞ்சிங் த ஃபாண்ட்ஸ், கலர்ஸ், ஸ்டைல்ஸ் அண்ட் பார்டர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஆன்சர் சப்மிட் கொடுத்து பார்க்கலாமா? ஸோ ஒர்க் ஷீட்னா என்ன, ஃபங்க்ஷன்னா என்ன, செல் ரெஃபரன்ஸ், ரேப் டெக்ஸ்ட், ரோ, ஃபார்முலா, சம், மர்ஜ் பண்றது, செல், ஈக்குவல் டு சைன், டேட்டா, ஆக்சஸ் லேபிள்ஸ், காலம், மைக்ரோசாஃப்ட் எக்ஸல், டேட்டா டைப், ஃபார்மேட்டிங். இது எல்லாமே என்னென்ன அப்படிங்கிறது டெஃபினிஷன்ஸோட இங்க பார்த்திருப்போம். ஆன்சர் சப்மிட் பண்ணலாம். இஃப் சப்போஸ் எனி மிஸ்டேக்ஸ் கரெக்ட் பண்ணிக்கலாம். வாவ், சூப்பர். எல்லா ஆன்சர்ஸுமே கரெக்ட். வெரி குட். ஸோ 16 கொஸ்டின், 16 ஆன்சர்ஸ்மே கரெக்டா வந்து சொல்லியிருக்கோம். பாருங்க. ஸோ டோட்டல் 16 கொஸ்டின்ஸ், 16 ஆன்சர்ஸும் பர்ஃபெக்டா ஆன்சர் பண்ணியிருக்கோம். எல்லாமே கரெக்ட். ஸோ அப்ப இன்னைக்கு நம்ம பார்த்த டாபிக்கான உங்களுடைய என்ன சொல்றது, டவுட்ஸ் அண்ட் உங்களுடைய queries வந்து இருக்கா? ஏதாவது இருக்கா சொல்லுங்க. இன்னைக்கு பார்த்த டாபிக் ஈஸியா இருந்ததா? புரிஞ்சுதா? அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சா? இஸ் இட் கிளியர்? ஸோ சாட் செஷன்ல கூட புரிஞ்சுது, புரியல, அண்டர்ஸ்டாண்ட், எஸ் ஆர் நோ அப்படிங்கறத சாட் செஷன்ல கூட சொல்லுங்க.
இன்னைக்கு பார்த்த டாபிக் எங்களுக்கு கிளியரா இருந்தது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சாட் செஷன்ல கூட சொல்லுங்க. ஸோ எக்ஸல் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் சிஸ்டம் ஆன் பண்ணுவோம், அப்புறம் இன்னைக்கு வந்து பேசிக்கா வந்து என்னென்ன ஃபார்முலாஸ் நம்ம யூஸ் பண்ணுவோம், அடிஷன் சப்ட்ராக்ஷன், பேசிக் அரித்மெட்டிக் ஆபரேஷன்ஸ் இன் மேக்ஸ், அதை தான் வந்து எக்ஸல்ல நம்ம பார்த்துருக்கோம். அடிஷன் சப்ட்ராக்ஷன் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் அது ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸும் பார்த்தோம். ஸோ இதுல ஏதாவது டவுட்ஸ் ஆர் புரிந்தது புரியவில்லை அப்படிங்கிறது ஏதாவது கன்சர்ன்ஸ் இருந்ததுன்னா சொல்லுங்க. எஸ்ஆர் நோ, அட்லீஸ்ட் வந்து எஸ்ஆர் நோ டைப் பண்ணுங்க சாட் செஷன்ல, புரிந்தது புரியலை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்க என்ன ஆன்சர் பண்றீங்களோ அதை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் கிளாஸ்ல இதே டாபிக்கா இல்ல வேற டாபிக்கா அப்படிங்கறது வந்து நம்ம பார்க்க முடியும். ஸோ ஹோப்ஃபுல்லி உங்களுக்கு வந்து இன்னைக்கு பார்த்த இந்த பேசிக் அரித்மெட்டிக் ஆபரேஷன் இன் எக்ஸல் வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். அது ரிலேட்டட் ஆக்டிவிட்டீஸும் பார்த்துருக்கோம். ஸோ அதுவும் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். ஸோ நெக்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம இதனுடைய தொடர்ச்சியை வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.